am doing Advanced Diploma in Montessori and Child Education in Indian Montessori Training Institute, Salem. I am making this video for Old Skill Council and Career Development. இப்போ நம்ம கதை பார்க்கலாமா? கதையோட தலைப்பு மூன்று பானைகளின் கதை. ஒரு நாள் ஒரு அழகான ஊர்ல குயவர் பானைகளை செஞ்சு அதை விற்று வர வருமானத்துல தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாராம். அப்போ அவர் வீட்டுல அவரோட சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு 3 பானைகளை அவர் வீட்டுல வச்சிருந்தாராம். அந்த 3 பானைகள் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்க? அதுல முதல் பானை சொல்லிச்சான், நம்ம இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது பானை என்ன சொன்னாங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நம்ம இதே மாதிரி நல்ல நண்பர்களா எப்பயும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது பானை என்ன சொன்னாங்களா? இங்க பாருங்க, இங்க எனக்கு இருக்கவே பிடிக்கல, இந்த வீட்டை பாருங்க, ஒரு ஓலை குடிசை வீடா இருக்கு, இதே நம்ம ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல இருந்து எவ்வளவு ஜாலியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட மற்ற 2 பானைகளுக்கும் முகம் மாடி போயிடுச்சான். அப்ப ஒரு நாள் ஒரு பணக்காரர் குயர்கிட்ட பானை வாங்க வந்தாராம். குயவர் தங்கிட்ட இருக்க எல்லா அழகான பானைகளையும் காமிச்சாராம். ஆனா அந்த பணக்காரருக்கு பிடிக்கவே இல்லையா. ஏன் பிடிக்கல? ஆனா அவர் கேட்டு வந்தது பழைய பானை. பழைய பானை தான் அவர் கேட்டு வந்தாராம். குயவர் சொன்னாராம், ஐயா, என்கிட்ட பழைய பானைகள்லாம் இல்லை, இந்த புது பானைகளை இப்ப செஞ்ச பானைகள், நீங்க இதையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாரு, எனக்கு பழைய பானைகள் தான் ஐயா வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பணக்காரர் அந்த பழைய பானைகள் எல்லாம் குயவர் காட்டினாராம். அந்த பணக்காரர் அந்த 3ஆவதா சொன்னிச்சுல்ல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குல்ல, அந்த பானையை தான் காசு கொடுத்து அவரோட வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போனோடனே அந்த பானைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரி இந்த பணக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோமே, நம்ம இனிமேல் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்போ ஒரு நாள் பணக்காரர் அதுல தண்ணி ஊத்துறப்போ அதோட விளிம்பு பகுதி கொஞ்சம் உடைஞ்சு போயிடுச்சோம். அடடா, இப்படி புது பானை வாங்கினா சீக்கிரம் உடைஞ்சிருன்னு பார்த்தா இந்த பழைய பானையும் இப்படி சீக்கிரம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு பணக்காரர் என்ன பண்ணாராம், அந்த பானையை கொண்டு போய் அவரோட வீட்டோட தெருவோரமா போட்டு வந்துட்டாராம். அப்போ அந்த பானை என்ன நினைச்சது, நம்ம நண்பர்களோட இருந்தா அங்கேயே சந்தோஷமா இருந்துக்கலாமே, நம்ம இந்த பணக்காரர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா நம்மளை உடஞ்சது இப்படி தூக்கி போட்டாரே அப்படின்னு கவலையா இருந்துச்சோம். கவலையா இருந்தோடனே அந்த பணக்காரர் இனிமேல் நம்ம பானை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாராம். இந்த பானை என்ன நினைச்சது, ரொம்ப சோகமா இருந்தப்போ அந்த வழியா ஒரு முதியவர் வந்தார். அந்த முதியவர் அந்த உடஞ்ச பானையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல என்ன பண்ணாருன்னா தண்ணியை ஊற்றி வச்சு அவரோட பயன்பாட்டுக்காக வச்சிருந்தார். அந்த உடஞ்சிருந்தது இல்லையா, அதுக்கு கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு பயன்படுத்திட்டு இருந்தார். அப்போ அந்த பானைக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சான். என்ன சந்தேகம்? அந்த முதியவர்கிட்ட கேட்டுச்சான், ஐயா, நானும் ஒரு உடஞ்ச பானை, என்னை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதுவும் இன்னைக்கு மேஜமெல்லாம் வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரா, என்னோட தாகத்தை நீ தான் டெய்லி தீர்த்து வச்சுட்டு இருக்க, என்னோட பயன்பாட்டுக்காக இருக்கிற ஒன்றை நான் மேஜினால வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பானைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். நம்மளையும் மதிச்சு இது ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு ஜாலியா இருந்துச்சான். அதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த முதியவர் மறுபடியும் ஒரு 2 பானைகளை வீட்டுக்கு எடுத்து வந்தாராம். அப்போ அந்த 3 பானைகளும் பார்த்துக்கிட்டாங்களாம். 3 பானைகளும் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு 3 பானைகளுக்கும். அந்த பானை கேட்டுச்சான், நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த மற்ற 2 பானைகள் சொன்னான், நம்ம குயவர் முதலாளி எங்கள் மேல விரிசல்லாம் விழுந்ததுனால எங்களை கொண்டு தெருவோரமா வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த வழியா இந்த முதியவர் தான் எங்களையே இங்கே கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னான். உடனே இந்த 3 பானைகளுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் ஆயிடுச்சோம். அப்புறம் அந்த
அந்த முதியவர் அந்த மற்ற 2 உடஞ்ச பானைகள் இருந்துச்சு இல்லையா, அதில் மண்ணு கொட்டி செடி வச்சு அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி அந்த செடிகளை வளர்த்து வந்தாங்க. இப்படியே நாட்கள் போனதுக்கப்புறம் அந்த 3 பானைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கதையில் இருக்கிற நீதி என்ன? நம்ம எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்மளோட குறைகளையும் நிறைகளாக பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கணும். அதேமாதிரி நாமளும் மற்றவங்களோட குறைகளை நிறைகளாக தான் பார்க்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அழகாக மாறிடும். அடுத்து நம்ம ஒரு தமிழ் பாடல் பார்க்கலாம். பட்டாம்பூச்சி தோழி. எல்லாருக்கும் பட்டாம்பூச்சி பிடிக்குமா? இப்போ நம்ம இதை பற்றி ஒரு பாடல் பார்க்கலாம். என்னோடு வா அழகு பட்டாம்பூச்சியே, சேர்ந்து ஆடலாம் நாம் கண்ணாமூச்சியே. என்னோடு வா அழகு பட்டாம்பூச்சியே, சேர்ந்து ஆடலாம் நாம் கண்ணாமூச்சியே. ஒன்று சேர்ந்துதான் நாமும் ஆடும் ஆட்டமே, பார்த்து மகிழவே வந்து கூடும் கூட்டமே. ஒன்று சேர்ந்துதான் நாமும் ஆடும் ஆட்டமே, பார்த்து மகிழவே வந்து கூடும் கூட்டமே. வானில் பறக்கவே எனக்கு ஆசை வந்தது, பட்டாம்பூச்சியின் சிறகை எனக்கு தந்தது. வானில் பறக்கவே